அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், ஒரு ஏழை, பலஹீனமான ஒரு ஏழை, அவனுடைய சொத்தை பலம் நிறைந்த, பணம் நிறைந்த, சக்தி நிறைந்த ஒரு மனிதனிடம் இந்த ஏழை அவனுடைய ஹக்கை எப்படி பெற்றுக்கொள்வான்? நல்லவர்கள் மிதிக்கப்படுகிறாங்க, கஷ்டப்படுகிறாங்க, துன்பப்படுகிறாங்க, துன்புறுத்தப்படுகிறாங்க. கெட்டவர்கள், மோசமானவர்கள், நயவஞ்சகர்கள் மதிக்கப்படுகிறாங்களே, இது எப்படி யா அல்லாஹ்? யா அல்லாஹ், நீ நீதம் செலுத்தக்கூடியவன் அல்லவா? எப்படி ஏழைகள் கஷ்டப்படுகிறாங்க, துன்புறுத்தப்படுகிறாங்க, பணக்காரர்கள் எப்படி நல்லா இருக்கிறாங்க, நயவஞ்சகர்கள் ஏன் மதிக்கப்படுகிறாங்க, ஏழைகள் ஏன் மிதிக்கப்படுகிறாங்க? நீ நீதம் செலுத்தக்கூடியவன் அல்லவா? இதற்கு என்ன பதில்? அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இதற்கு பதில் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துக்கு போனீங்களா, இதற்குரிய பதிலை உங்களால் கண்டுகொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போனாங்க. போய்த்து கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஒரு மனிதன், ஒரு பணக்காரன் குதிரைக்கு மேலே ஏறிக்கொண்டு வந்தான். வந்து அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் தண்ணீர் குடிச்சு போட்டு அந்த இடத்துல குளிச்சு போட்டு போனான். அந்த பணக்காரன் சும்மா போகாமல் அவனுடைய புதையலை மறந்து போட்டு போனான். அவன் ஒரு தங்க புதையலை மறந்து போட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அதே இடத்துக்கு ஒரு சின்ன பொடியன் வந்தான். சின்ன பொடியன் வந்து அந்த புதையலை எடுத்துக்கொண்டு போய்த்திட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயசாளி, கண் தெரியாத மனிதன் வந்தார். அந்த வயசாளி வந்து அந்த இடத்துல குளிச்சு கொண்டு இருந்தார், அல்லது தண்ணீர் குடிச்சு கொண்டு இருந்தார். இப்போ ஆரம்பத்தில் வந்த அந்த பணக்காரன் குதிரையில் மீண்டும் வந்தான். அவனுடைய புதையலை தேடிக்கொண்டு வந்தான். வந்து பார்த்தா அவனோட புதையல் கிடைக்கல. அந்த கண் தெரியாத மனிதன்கிட்ட கேட்குறான், என்னுடைய புதையலை கண்டாயா அல்லது நீ எடுத்தாயா? அதற்கு கண் தெரியாத மனிதன் சொன்னார், நான் காணவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. அதற்கு பின்னால் அந்த குதிரையில் வந்தவன் இந்த கண் தெரியாத மனிதன் களத்தை வெட்டி போட்டுறான். கண் தெரியாத மனிதன் அந்த இடத்துல இருந்து விடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டான், யா அல்லாஹ், எனக்கு ஒன்றும் விளங்கல்ல, யா அல்லாஹ், இதை விளங்கப்படுத்து. அல்லாஹ் சொன்னான், ஆரம்பத்தில் குதிரையில் வந்த மனிதன் இருக்கின்றானே, அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனிடத்தில் ஒரு மனிதன் வேலை செஞ்சார். அந்த வேலை செஞ்ச மனிதனுடைய கூலியை இந்த பணக்காரன் கொடுக்கல. அந்த அந்த ஏழையிட மகன் தான் வந்து அந்த புதையல் எடுத்துக்கொண்டு போனான். அப்போ வாப்பட புதையல், வாப்பட ஹக்கு மகனுக்கு கிடைத்து விட்டது. ரெண்டாவது கண் தெரியாத ஒரு மனிதன் வந்தானே, அவனை இந்த பணக்காரன் கொலை செய்தானே. இந்த கண் தெரியாத மனிதன் யாரென்றால், இந்த கண் தெரியாத மனிதன் அந்த பணக்காரனின் வாப்பாவை கொலை செய்தவன். அப்போ வாப்பா கொலை செய்த காரணத்தினால மகண்ட கையால் கொலை செய்யப்பட்டு விட்டான். அப்போ அன்பார்ந்தவர்களை அல்லாஹ் சரியான முறையில் நீதம் செலுத்துவான். நல்லவர்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். பல கஷ்டங்களை கொடுப்பான், கைவிட மாட்டான். தீயவர்கள், நயவஞ்சகர்கள், கெட்டவர்கள், காஃபிர்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்குவான், ஆனால் கைவிட்டு விடுவான். அல்லாஹ் நம்புங்கள், நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான், முன்னேற்றத்தை தருவான், எல்லா விதமான நியமத்துகளையும் தருவான் இன்ஷா அல்லாஹ்.